கண்டிப்பா ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாருமே வந்துட்டு அக்குபங்க்சர் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ கிரானிக்கா நெறைய பேர் வந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பஃப் வச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரீத்திங் டிஃபிகல்டி வரும்போது டக்குனு அந்த பஃப் யூஸ் பண்றத பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து வருஷ கணக்குல ரொம்ப கிரானிக். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சொல்றாங்க, "என் வயித்துல இருக்கும்போது எனக்கு வீசிங் இருந்தது இந்த குழந்தை. அப்பத்துலேருந்து இவன் பிறந்ததுலேருந்தே இவனுக்கு பிரச்சனை இருக்கதாம்மா செய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பஃப் எடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. எக்ஸாம்லாம் போகும்போது கொஞ்சம் மனசு கவலைப்படும் போது இந்த ஆஸ்துமா ரொம்ப அதிகமாகும். அது வந்துட்டு அப்போ இவனுக்கு பதட்டம் வரும். எக்ஸாம் இருக்கே, ஃபியர் வரும். அப்பெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் வரும். அப்பெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சின்ன குழந்தையில இருக்கிற யாராக இருந்தாலுமே உங்களுக்கு ஆஸ்துமா, அதாவது வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த மெடிசன் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வந்து விடவே தேவையில்லை. அப்ரப்டா விடணும்னு அவசியமே இல்லை. அதோடய நீங்கள் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க.